முதலமைச்சருடன் பே சண்முகம் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் சந்தித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் முதலமைச்சருடன் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். நந்தினி வணக்கம். இந்த சந்திப்பு எதன் நிமித்தமாக அமைந்தது? விரும்பினர். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை சென்னை தலைமைச் செயலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட தலைவர்கள் தற்போது சந்தித்து வருகிறார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வழங்குவதற்காக இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடலைமலை மயிலை ஒன்றியத்தில் உள்ள 9 ஊராட்சிகளில் உள்ள பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் இந்தியா சுதந்திரத்திற்கு முன்பே கண்டமனூர் ஜமீன் காலத்தில் ஏழை எளிய மக்களுக்காக வழங்கப்பட்டதாகும். இந்த நிலையில் இந்நிலங்களை பரம்பரையாக 3-4 தலைமுறைக்கு மேல் இந்நிலங்களில் தென்னை, முந்திரி, இலவம், எலுமிச்சை மற்றும் பீன்ஸ் காய்கறிகள் பயிரப்பட்டு தற்போது விவசாயம் செய்த 5000க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் வாழ்வாதாரமாக இருந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விவசாயிகள் ஆக்கிரமிப்பாளர்கள் என கூறி வெளியேற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவை நிறுத்தி வைத்து மத்திய அதிகாரம் அளிக்கப்பட்ட குழு அறிக்கையை மறுபரிசீலனை செய்திடவும் 2006 வன உரிமை சட்டத்தின் அடிப்படையில் விவசாயிகளுக்கு பட்டா கிடைத்திட தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்வது தொடர்பாக முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு கோரிக்கைகளை வைப்பதற்காகவே இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினைக்கு தொடர்பாக முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட தலைவர்கள் முதலமைச்சரை தற்போது சந்தித்து பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.